பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயத்தை மேற்கொள்ளுகிறதான ஜெபம், விசுவாசம் சொல்லலாம். பயத்தை மேற்கொள்ளுகிறதான ஜெபம் இல்லைன்னா விசுவாசம் சொல்லலாம். இப்போது இந்த பயம்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயங்கிறது ஒருத்தரோட எதிர்காலத்தை கொள்ளையடிக்கிறதா இருக்கிறது. இப்போ பயம்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க, முதலாவது அந்த பயம்னா என்ன, அது ஒரு சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா ஒரு ஹார்மோன் அந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகுது. நார்மலாக ஆகக்கூடிய அந்த ஹார்மோன் அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகும்போது நமக்கு பயம் ஏற்படுதுன்னு சொல்லி சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. இப்போது இந்த பயங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பாருங்களேன், 300 விதமான பயம் ஒரு மனுஷனுக்கு வருமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தேர்வை குறித்து ஒரு பயம், எக்ஸாம் குறித்து ஒரு பயம், எக்ஸாம் சொன்னால் ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா, அது ஒரு பயம். இப்போது ரிப்போர்ட்டு சொல்லும்போது, இப்போ டாக்டர்கிட்ட போய் ஒரு பாடி செக்கப் பண்ணிட்டு வரோம், இன்னும் ரிசல்ட் வரலன்னு சொல்லும்போது, நாளைக்கு ரிசல்ட்டுப்பான்னு சொல்லும்போது இன்றைக்கி நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பயம் வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டால் டீச்சருக்கு பயம், அவங்க அப்பா அம்மாவுக்கு பயம். ஸோ இப்போ நம்மளை எடுத்துக்கிட்டால் நமக்கு மேலே இருக்கிறவங்க அதிகாரிங்களை, இல்லை நம்ம ஒர்க் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல நமக்கு மேலானவங்க யாரோ ஒருத்தருக்கு மரியாதை கொடுப்போம், பயந்து இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு 300 விதமான பயம் மனுஷனுக்கு இருக்குது. ஸோ இதில் எது தேவை எது தேவையில்லைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பயத்தை நம்ம மேற்கொள்ளுகிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ இந்த பயம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தையே அது அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் சந்தேகத்தில் சிக்க வைக்கிறதா இருக்குது. சந்தேகம்னு சொல்லும்போது இந்த இடத்துல நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியலையே, இல்லை என் வாழ்க்கையை குறித்து ஒரு பயம், இனிமே இங்கே வேலைக்கு அடுத்து நம்ம கெரியரில் என்ன பண்ண போகிறோம், ஸோ அது குறித்த ஒரு பயம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அது சந்தேகத்தை கொடுத்து நம்மளை முன்னேற முடியாதபடி ஒரு பயத்தை கொடுக்கும். ஸோ அது ஒரு தடையை ஏற்படுத்துறதா இருக்குது, இல்லை ஆசீர்வாதத்தை தடுக்கிறதா இருக்குது. ஆனால் நம்மளுடைய வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். நம்ம ஒரு வசனம் எடுத்து படிக்கலாம் பாருங்கள். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியவே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு அந்த பயமுள்ள ஆவியை கொடாமல், அப்போ தேவன் நமக்கு கொடுக்கும்போதே எந்த ஆவியை கொடுத்துட்டாருன்னா தெளிந்த புத்தி உள்ள ஆவியவே நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த பயத்தை கொண்டு வர்றது யாரு? பிசாசு தான். இது நமக்கு சந்தேகமே வேணாம். 100% 100% யார் தான் பயத்தை கொண்டு வரா? பிசாசு தான் நமக்கு கொண்டு வரான். அப்போ அது தேவையில்லாத காரியமாக இருக்குது. பிசாசு நமக்கு பயத்தை கொண்டு வரான். அப்போது பயத்துக்கு சொந்தமானவன் யாருன்னு சொல்லி கேட்டால் பிசாசு. ஆனால் சமாதானத்துக்கு, அந்த பயத்தை நீக்கி நமக்கு சந்தோஷத்தை தர்றது யாருன்னு சொல்லி பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அப்போ விசுவாசத்தை கொடுக்கறது நம்மளுடைய தேவனா இருக்கிறார். பயத்துக்கு சொந்தமானவன் பிசாசா இருக்கிறான், ஆனால் விசுவாசத்துக்கு சொந்தமானவர் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். நம்ம யாரை சார்ந்திருக்கிறோங்கிறது நம்மளுடைய கருத்துல தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த நாள்ல தேவனை சார்ந்து இருக்கும்போது இந்த பயமுள்ள ஆவியை நம்மை விட்டு வெளியேற்றி தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிறவராக இருக்கிறோம். அப்போ பயம் நம்மளிடத்தில் இருக்கும்போது பல விதத்துல நமக்கு பிரச்சனையை கொண்டு வரதா இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போது பயம் இருந்தால் என்னப்பா நடக்குதுன்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை அது கெடுக்குதுங்கிறதோடைய நமக்கு வர ஆசீர்வாதத்தை அது தடுத்து வைக்கிறதா இருக்குது. ஒரு பைபிள்லேருந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களே. யாத்ராகமம் 14 அதிகாரம் 15 வசனம். 14:15. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு
சொல்லு. இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து எகிப்து ஜனங்களை கானானுக்கு கொண்டு போகும்படியா வழி நடத்துறாரு. போகிற வழியில் நடுவில் ஒரு தடை. என்னன்னு சொல்லி பார்த்தா செங்கடல் வந்துடுது. உடனே அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. போச்சு, இதை எப்படி தாண்ட போகிறோம். பின்னாடி திரும்பி பார்த்தா யார் வரா? பார்வோன்னு துரத்திட்டு வரான். அவன் விடுங்கன்னு சொல்லி சொன்னவன் மனசு மாதிரி அவங்கள வந்து திரும்ப வந்து பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லி அவங்கள வந்து பார்வோன் வந்து துரத்திட்டு வரான். துரத்திட்டு வரும்போது இந்த ஜனங்க பார்வோனை பார்த்து பயப்படுறாங்க. பயந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எகிப்தில் பிரேத குழிகள் இல்லைன்னு சொல்லியா எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி பயத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது மோசைக்கிட்ட வந்து மோசை போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. இந்த ஜனங்க வந்து இப்படி சொல்கிறாங்க. சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்களோ சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்போதான் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? முன்னாடி செங்கடல் இருக்குது, நாங்கள் எப்படி போவோம்னு சொல்லி மோசையை கேட்கும்போது, நீ என்னிடத்துல முறையிடுறது என்ன? என்கிட்ட எது கேட்குற? நான் சொல்கிறத மட்டும் செய்யின்னு சொல்லி மோசைக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போங்க, வழியை நான் ஆயத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மோசைக்கிட்ட சொல்கிறார். இந்த இடத்துல நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு சொல்லி பாருங்களேன். இப்போது நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணும், சரிங்களா? இங்கேருந்து நான் ஒரு ஜங்ஷனுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வழியில் நிற்கிறீங்க, உங்கள்கிட்ட நான் வந்து வழி கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸ்ட்ரெயிட்டாக போப்பா, அந்த வழி எப்படி ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா மெயின் ரோடு ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆனோடனே அங்கேயே உனக்கு ஜங்ஷன் வந்துடும். இது வந்து மனுஷன் சொல்லுகிற வழி. ஆனால் தேவன் எப்படி தெரியுமா சொல்லுவார்? தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். அது எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு வழி போகுது, அந்த வழியை தான் எனக்கு காட்டுவீங்க. ஆனால் தேவன் எப்படி தெரியுமா சொல்லுவார்? இந்த வீட்டுக்குள்ளே பூந்து போனால் போக முடியுமா? போக முடியாது. ஆனால் தேவன் சொல்லுகிற வழி எப்படின்னா, அவர் வழியை காட்டுகிறவர் அல்ல, வழியை உண்டாக்குகிறதான தேவன், உருவாக்குகிறதான தேவனாக இருக்கிறார். அப்போது தேவனை சார்ந்து இருக்கும்போது ஒருவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு எதிர்காலத்தை குறித்த பயம் தேவையே இல்லை. ஏன்னா அவனுடைய கரத்தை பிடித்து வழி நடத்துகிறத அந்த கடவுள் யாரு? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், வழியை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்போ எதை குறிச்சும் நம்ம கவலையே பட தேவையில்லை. ஆனால் இந்த இடத்துல ஜனங்க வந்து பயப்படுறாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ புறப்பட்டு போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. உடனே அடுத்த வசனம் பாருங்களேன். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக எட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். சமுத்திரம் வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. எப்படி போவோன்னு சொல்லும்போது, நீ கோலை மட்டும் நீட்டு, அந்த கடல் வந்து ரெண்டா பிளந்து. இந்த சம்பவம் வந்து நம்ம அடிக்கடி படிச்சிருக்கலாம். ஆனால் நம்மளுடைய தேவன் எந்த சூழ்நிலையும் நம்மை கைவிடாமல், நம்மை வந்து எந்த பாதையிலும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த முன்னாடி போகிறதுக்கு வழியே இல்லையே, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சந்தேகத்தில் ஒரு பயத்தில் இருந்தால் கூட, நீ பயப்படாத, நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி தேவன் நம்மை தோளின் மீது அணைத்து கொண்டு நம்மை கூட்டி கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல அதே போலயே மோசே ஓங்குறாரு. அந்த செங்கடல் இரண்டாக பிளந்ததை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போது நம்ம முன்னேறி செல்லும்போது பல தடைகள் வரும். எப்படி போகிறதுன்னு சொல்லி சந்தேகம் வரும். ஆனால் நம்ம ஒரு படி முன்னாடி எடுத்து வைக்கும்போது தேவன் நம்மளுடைய கரத்தை பிடித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு குழந்தை வந்து முதல்ல சைக்கிள் ஓட்ட கற்றுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கொஞ்சம் குட்டி பையன், அவன் எடுத்தோன்னே இந்த சைக்கிள் கொடுத்தோன்னே ஓட்டிகிட்டு போயிடுவானே. அப்படியே ஃபஸ்ட்டு ஓட்ட முடியாது. அது வந்து பழக கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் இல்லைப்பா என்னால் ஓட்ட முடியல, நான் போனாவே கீழே விழுந்து போயிடறேன்னு சொல்லி அவன் விட்டுட்டானா அவன் கடைசி வரல சைக்கிளே கற்றுக்க முடியாது. 4-5 டைம் அவன் வந்து கீழே விழுவான். ஆனால் அது தகப்பனுக்கு தெரியும். விழுந்தாலும் அவன் கற்றுக்குவான். ஏன்னா அது வந்து அவனுக்கு நல்லதாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம அனுமதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கறது என்னன்னு சொல்லி பார்த்தா, நம்ம முன்னேறும்போது பல தடைகள் வரலாம். ஆனால் அதை பார்க்காம தேவனை மாத்திரம் நாம் பார்க்கும்போது அந்த தடை நமக்கு பெரிதாகவே
தெரியாது. ஏன்னா நம்மளுடைய கரத்தை பிடித்து வழி நடத்துகிற தேவன். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயமுறுத்தும்படியாய் அநேக காரியங்கள் நடந்தாலும் தேவன் அந்த தடைகளை எல்லாம் நீக்கி அவர்களோடு கூட இருந்த தேவனா இருக்கிறார். அவர் கர்த்தர் யுத்தம் பண்ணினார், அவர்கள் சும்மாக வெட்டாந்தரையிலே நடந்து போனதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நம்ம முன்னேறி செல்லும்போது பயத்தை நாம் மேற்கொள்ள முடியும் தேவனுடைய பலத்தினால. அப்போ ரெண்டாவது காரியமாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதே வசனத்தில் நம்ம ஒரு காரியத்தை படிக்கிறோம் பாருங்களேன். மத்தேயு 14வது அதிகாரம், மத்தேயு 14 28 29. மத்தேயு 14 28 29. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. இது வந்து விலாவரியாக சொல்லணும்னா ரொம்ப சிரிப்பாகவும் இருக்கும். இந்த இடத்துல நடக்கிற ஒரு காரியம். அந்த இடத்துல சீசர் எல்லாருக்கிட்டேயும் ஆண்டவர் வந்து அப்பம் பூசித்து இவங்களை என்ன பண்ணுறாருன்னா சீசர்களை மட்டும் துரிதப்படுத்துறாரு. நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி, படகுல போங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த படகுல ஏறி சீசர்கள் எல்லாம் போகிறாங்க. கிட்டத்தட்ட இது சொல்ல போகணுன்னா 4வது ஜாமம் இந்த வசனத்திலே போட்டிருக்கு பாருங்களேன். 14வது அதிகாரத்தில் ஏசப்பா வந்து எப்போ வருவார்னு சொன்னான். 25வது வசனத்தில், இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து வந்து, 4ஆம் ஜாமம்னு சொல்லி சொல்லும்போது கிட்டத்தட்ட 3 மணி. இவங்க போனது எப்போ? சாயந்தரம் 6 மணிக்கு போகிறாங்க. போனவங்க கடலில் போகிறாங்க. திடீர்னு காற்று வீசி படகு வந்து அலைமோதுது. அப்போது இவங்க எல்லாரும் ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறவங்க பேதுருலாம் ரொம்ப நாளாக மீன் பிடிக்கிறவர், கொஞ்சம் அவருக்கு வந்து கடல் பற்றி தெரியும். அவர் வந்து எப்படியாவது இந்த படகை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் அதுக்கான முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறார். இவங்க எல்லாம் இந்த இதில் இருக்கும்போது, பரபரப்பில் இருக்கும்போது, திடீர்னு நடுவில் ஒரு உருவம் நடந்து வந்தால் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவ்வளோதான், பேய் வந்துருச்சுடான்னு சொல்லி எல்லாம் ஏற்கனவே பயத்தில் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு உருவம் வரவும் எல்லாரும் அலறி போயிட்டாங்க, பயம் எடுத்துக்கிச்சு. அப்போதான் அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, வர்றது இயேசு கிறிஸ்து தான் வராருன்னு சொல்லி சொன்னோன்னே, ஆண்டவர் எப்போ வராருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரவின் 4ஆம் ஜாமம். 4ஆம் ஜாமம்னு சொல்லும்போது 3 மணியே காலையில். அவங்க எப்போ? சாயந்தரம் போனவங்க, ஆண்டவர் காலையில் தான் வராரு. இந்த இடத்துல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம வந்து ஆண்டவர் வந்து இப்போ எனக்கு ஒரு காரியம் நடக்குது, இல்லை ஒரு காரியத்தினால நான் பயம் எடுத்துக்கிச்சுன்னா, எடுத்தோன்னே ஆண்டவர் வந்து இல்லைப்பா பயப்படாத, இல்லை கலங்காத அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னே வந்து சொல்ல மாட்டாருன்னா, அது வந்து எடுத்தோன்னா வந்து அந்த இடத்துல நமக்கு நம்ம யாரை நோக்கி பார்க்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல சீசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுவை நோக்கி பார்க்கல, அங்கே இருக்கிற எப்படியாவது இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போகணுன்னு தான் சொல்லி பார்க்குறாங்களே தவிர ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு யோசனை வரல. அப்போ இயேசுப்பா வராரு. வந்தோடனே அந்த இடத்துல தான் ஒரு சம்பவம் நடக்குது. பேதுரு வந்து என்ன பண்ணுறாருன்னா, இயேசு நடந்து வர்றது, எங்கே கடலின் மேலே நடந்து வர்றதை பார்த்துட்டு பேதுரு கேட்குறாரு, நானும் இந்த கடல் மேலே நடக்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது வா அப்படின்றாரு. அப்போது பேதுரு என்ன பண்ணுறாருன்னா, அந்த படகுலேருந்து இறங்குறாரு. கால் எடுத்து வைக்கிறாரு. எப்படி இருக்குதுன்னா, இந்த தரையில் வைக்கிறேன் பாருங்க கால், அந்த மாதிரி கடல் மேலே இருக்குது, அந்த நடு கடலில். 2வது காலை எடுத்து வைக்கும்போதே ஒரு சம்பவம் நடக்குது. எடுத்து வச்சு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறாரு. அங்கே வர ஒரு அலை, அந்த அப்போ காற்று பலமாக அடிக்கும்போது 30வது வசனம் பாருங்களேன். காற்று பலமாக இருக்கிறது கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இந்த அலை வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிட்டத்தட்ட 18 அடி தூரம் மேலே வருமா. ஸோ அதை பார்த்தோன்னா இவருக்கு வந்து பயம் எடுத்துக்கிச்சு, ஓச்சுரா இன்னைக்கு முடிஞ்சோம் அப்படின்னு. அப்போ தான் அவர் வந்து அந்த தண்ணி வந்து இவர் அமிழ்த்திடுச்சு, உள்ளே போயிட்டார். அப்புறமேட்டு தான் கத்துறாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும்னு சொல்லி. இத்தனைக்கும் பேதுருவுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கும். அவருக்கு வந்து எத்தனை வருஷமாக மீன் பிடிக்கிறாரு,
அவருக்கு தெரியாம கண்டிப்பா இருக்காது. ஆனாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே என்னை ரட்சியும் கூப்பிட்டான். உடனே இயேசு அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். அப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அன்றைக்கு பேதுரு பயப்படும் போது அமிழ்ந்து போறான், உள்ள போயிட்டாரு. ஆனா அவனை நீட்டினதான கரம் அவனை தூக்கி பிடித்ததா இருக்குது. அப்போ இந்த நாளில் அன்றைக்கு பிடித்த கரத்துக்கும் இன்றைக்கு பிடிக்கிற கரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் தெரியுமா? அன்றைக்கு பிடித்த கரத்துல ஆணி அடிச்ச அடையாளம் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நீட்டப்பட்ட கரம் எப்படி இருக்குதுன்னா, தழும்புள்ள கரமா இருக்குது. இதை பிடிச்சுக்கோப்பா, நீ பிழைச்சிக்குவ அப்படின்னு சொல்லி. அப்போதான் அவர் அந்த கரத்தை நம் மீது நீட்டுகிற தேவனா இருக்கிறார். நமக்காக ஒரு கரம் நீட்டப்பட்டு இருக்கும்போது நாம் ஏன் பயந்து கொண்டு இருக்க வேண்டும்? அப்ப இந்த இடத்துல பேதுருவை பிடித்து தூக்கி விட்டு அவர் சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். அப்ப இந்த இடத்துல அவருக்கு விசுவாசமே இல்லை. அப்ப விசுவாசம் இல்லைன்னா பயம் இருக்கும், பயம் இருந்தா விசுவாசம் இருக்காது. அப்ப நம்ம இடத்துல முதலாவது காணப்படுவது என்னன்னு சொல்லி பார்த்தா விசுவாசம் இருக்கணும். இந்த பயத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லி கேட்டா முதலாவது தேவை என்னன்னு சொல்லி கேட்டா நமக்கு விசுவாசம் கண்டிப்பாக வேண்டும். அப்ப இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரத்தை நீட்டி அவனை தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். இந்த நாள்ல என்ன பயமா இருந்தாலும் நம்மையும் தேவன் தூக்கி பயப்படாதேன்னு சொல்லி நம்மை அணைக்கிற தேவனா இருக்கிறார். நம்மை தோளின் மீது சுமக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ நம்ம எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிப்பா, இந்த பயம்லாம் சொல்லிட்டீங்க, ஆனா இதை எப்படி மேற்கொள்றது அப்படின்னு சொல்லி, இதை எப்படி நான் ஜெயிக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஒரு சில பகுதியை நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், நமக்கு ஒரு வசனம் எடுத்து படிக்கல. ஏசாயா 20வது அதிகாரம் 26வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த பகுதி நான் வாசிக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் டியூஷன் எப்போ 9th ஸ்கூல் படிக்கிற டைமில் 9th ஸ்டாண்டர்ட் அப்போது என் தங்கச்சி முன்னாடி அப்பா கூப்பிட்டு போயிடுவாங்க. நான் பின்னாடி நடந்து வருவேன். இப்போ நடந்து வரும்போது தட்டாஞ்சாவடியிலேருந்து போகிற வழியில் ஒரு புத்துக்கண்ணு கோயில் ஒன்று வரும். ஸோ நைட்டு எப்படி இருக்கும், 9 மணிக்கு மேலே அந்த இடத்துல எதுவும் வண்டிலாம் அந்த ரோட்டில் அதிகமாக வராது. ஸோ நான் மட்டும் தனியாக பாட்டு பாடிட்டு நடந்து போகிறேன். நடந்து போகும்போது நான் ஒரே உற்சாகம். அது அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப பாட்டு பாடிட்டு ஒர்ஷிப் பண்ணிட்டு அப்படியே நான் நடந்து போகிறேன். ஸ்கூல் படிக்கிற டைம் தான். போகும்போது கரெக்டாக அந்த புத்துக்கண்ணுக்கிட்ட கிராஸ் பண்ணுறேன். அந்த கோயிலுக்குள்ள இருந்த ஒரு பிளேட்டு, அந்த திருநீர்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தட்டு திடீர்னு இப்படி ஆடி கீழே விழுந்துச்சு. அது அவ்வளோ நேரம் நல்லா இருந்த தட்டு இப்படி ஆடி கீழே விழுவுமா. அந்த இடத்துல லைட்டும் இல்லை, அங்கே ஓடணும் தான், ஒரே ஓட்டம் தான். வீட்டுக்கு செம பயம், ஐயோ யாருமே இல்லையே அப்படின்ட்டு. வீட்டில் போய் நிற்கும் போது வயிறுலாம் வலிக்குது ஓடணும் ஓட்டத்துக்கு, ஐயோ அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு திகில், ஒரு பயம் வந்துடுச்சு. அவ்வளோ நேரம் பாட்டு பாடி ஒர்ஷிப் பண்ண அந்த உற்சாகம் எங்கே போயிடுச்சுன்னு கேட்டால் அது தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சில நேரத்தில் ரொம்ப ஆண்டவருக்குள்ள நெருக்கமாக இருப்போம். ஆனால் திடீர்னு ஒரு சம்பவம் நடந்தோடனே சோர்ந்து போயிடுறோம், பயம் வந்துடுது. ஐயோ அடுத்து என்ன நடப்போம். அப்போ இவ்வளோ நேரம் நீ ஆராதித்த தேவன் எங்கே போனார்? அப்போது இவ்வளோ நேரம் நீ பாட்டு பாடிட்டு நீ துதிச்சியே, அப்போ அந்த தேவன் எங்கே போனார்? அப்போ இந்த நாளில் எந்த காரியம் நடந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்குது. அதனால நான் பயப்பட போகிறது இல்லை. அந்த ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா எதை குறித்து நம்ம பயப்பட தேவையே இல்லை, எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட தேவையே இல்லை. அப்போ இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம் பாருங்களேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்பட்டோம்னு சொன்னா
நம்ம தேவனை பார்க்கலன்னு சொல்லி அர்த்தம். அப்போ நம்ம தேவனை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பிரச்சனையை நம்ம ஒரு பொருட்டாவே என்ன தேவையே இல்லை. நான் தேவனை சார்ந்திருக்கிறேன், அவர் என்னுடைய பிரச்சனையை அவர் டீல் பண்ணிக்குவார். என்னுடைய பாரத்தை நான் அவர் மேலே இறக்கி வச்சிடுறேன். எனக்கு எந்த கவலையோ எந்த பயமோ தேவையும் இல்லை. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கறது என்னன்னு சொல்லி பார்த்தா, கர்த்தர் மேலே, தேவன் மேலே என்னுடைய மனதை வைக்கும்போது, என்னுடைய எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது நான் பயத்தை மேற்கொள்ள முடியும். ரெண்டாவதாக ஒரு காரியம் பார்க்கணும் பாருங்களேன். அதே ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். பயப்படாதே, நான் உன் கூடயே இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல பேசுகிறார். அப்போது நாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை அப்பப்பல்ல தினமும் நினைவு கூறணும். தினமும் தேவன் எனக்கு இந்த மாதிரி வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன், நான் எதை குறித்தும் அஞ்ச மாட்டேன், ஏன்னா என் கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார், நான் பயப்பட போவதில்லை. இந்த இடத்துல அவர் தான் சொல்கிறாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்மை தாங்குகிற தேவனா, ஏந்துகிற தேவனா இருக்கிறார். நம்ம என்றைக்குமே பயப்பட அவசியமே இல்லை. அதை பிசாசு பல பொய்யை நம்மளோட காதில் பேசுவான். ஐயோ நீ என்ன பண்ண எதிர்காலத்தை குறித்து மாத்திரம் இல்லை, பல காரியங்களை குறித்து நம்மளுடைய சூழ்நிலையின் நிமித்தமாக அப்பப்போ ஏதோ ஒரு காரியத்தை நம்மளுடைய மைண்டில் ஒரு விதையை போட்டு போவான். அடுத்து என்ன பண்ண போகிற, இல்லை இந்த காரியத்தை குறித்து நீ என்ன யோசிக்கணும்னு தெரியும். நம்ம ஏற்கனவே ஒரு சந்தேகத்தில் இருப்போம், அதுலேயும் பிசாசு ஒரு விதையை போட்டானா அவ்வளோதான், அந்த இடத்துல ரொம்ப சோர்ந்து போய் உக்காந்துடுறோம். ஆனால் பிசாசு பல பொய்யை பேசுவான், ஆனால் நம்மளுடைய வேதமோ சத்தியமாக இருக்கிறது, அது உண்மையாக இருக்கிறது. அப்போ வேதம் பொய் சொல்லாது, பிசாசு தான் பொய் சொல்லுவான். அப்போ நமக்கு வர ஒரு எண்ணம் அதை மேற்கொள்ளணும்னு சொல்லி கேட்டால் அதற்கு தேவனுடைய வார்த்தை மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அப்போ தினந்தோறும் நம்ம தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்ம செபிக்கும் போது அந்த பயத்தை நாம் மேற்கொள்கிறவர்களாக இருக்கிறோம், நம்ம பயத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்போது இந்த பயத்தை குறித்து சொல்லும்போது, பயத்தை ஜெயித்தவங்க பைபிளில் இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டால் இருக்கிறாங்க. இதை குறித்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நான் இன்னொரு வீட்டில் நான் பேசினேன் கோலியாத்தை குறித்து. நீங்கள் அதை கேட்டிங்களான்னு தெரியல. தாவீது கோலியாத்து கதை இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதை விளக்கணும்னு தேவையில்லை. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, முன்னாடி கோலியாத்து அவனோட ஹைட்டு என்னன்னு சொல்லி பார்த்தா 9 அடி. ஸோ இதில் கொஞ்சம் கம்மி, இது 10 அடின்னு நினைக்கிறேன். ஸோ 10 அடி, அதில் 1 அடி கம்மி, அவ்வளோ உயரம். சரிங்களா? அவனோட அகலம் என்னன்னு சொல்லி கேட்டால், என்னோட 2 கையை விரிச்சுன்னா எவ்வளோ பெருசு இருப்பேன், அவ்வளோ பெருசு அவனோட அகலம். அப்போ நான் என் முன்னாடி நின்னானா எப்படி இருப்பான், பயங்கர பெருசாக இருப்பான். தாவீது வெறும் 5 அடி, என்னோட கொஞ்சம் ஹைட்டு கம்மின்னு வச்சுக்கோங்க. அவர் முன்னாடி நிற்கிறார். அங்கே இருக்கிறவங்க யாராவது பார்த்து தாவீது தான் கோலியாத்தை அடிப்பாருன்னு சொல்லி யாராவது நினச்சிருப்பாங்க? வாய்ப்பே இல்லை. இத்தனைக்கும் தாவீது போட்டிருந்த அந்த 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 போருக்கு போடுற துணியெல்லாம் கலட்டி போட்டுட்டு வர்றாருன்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ அவர் அவங்க கோலியாத் தூரத்தில் இருக்கிறான், இவர் ஒன்றும் பண்ணலை, பரிசுத்த ஆவியானுடைய பலன் இருந்துச்சு. அந்த பலத்தினாலே அந்த கோலியாத்தை அவர் மேற்கொண்டார். எப்படி? அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் தாவீதுக்குள்ளாக இருந்தது, அதனால அந்த கோலியாத்தை பார்த்து அவன் பயப்படலை. அப்போ நமக்கு முன்னாடியும் கோலியாத்து இருக்கிறான், அது நம்ம எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லி கேட்டால் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு நம்ம அந்த கோலியாத்தை நம்ம மேற்கொள்ளணும். அப்போ அந்த கோலியாத்தை பார்த்து நம்ம ஒரு நாளும் பயப்பட தேவையே இல்லை. நம்மோடு இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார், அப்போது நம்ம பயப்பட தேவையே இல்லை. எஸ்தரை குறித்து நம்ம பார்க்கும்போது கூட, எஸ்தரை ஒரு பெர்சியா ராஜா, அந்த அகசியா ராஜா தெரியும், அந்த இடத்துல அவங்க ராணியாக இருக்கிறாங்க.
அப்போ அந்த இடத்துல வந்து ஆமான்னு சொல்லி ஒரு ஒரு அந்த இடத்துல சொல்லும்போதுனா அமைச்சராக இருக்கிறாரு. அவர் வந்து யூதர்கள்லாம் அழிக்கணும்னு சொல்லி அவன் ஒரு பிளான் போடுறான். ஆனால் அந்த எஸ்தரோட சித்தப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க மொர்தெக்காய். நமக்கு தெரியும் மொர்தெக்காய் என்ன பண்ணுறாருன்னா, நீ போய் அந்த ஆமானோட திட்டத்தை அழிக்கும்படியா ராஜா கிட்ட பேசுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ எஸ்தர் போய் பேசணுன்னா ராஜா கிட்ட அனுமதி இல்லாமல் பேச முடியாது. அப்போ அந்த இடத்துல வந்து அப்படி போய் பேசுனா உங்களுக்கு வந்து மரண தண்டனை தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போது அந்த இடத்துல எஸ்தர் என்ன பண்ணுறாங்கன்னா 3 நாள் வந்து உபவாசம் பண்ணி ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ராஜா கிட்ட பேசுகிறாங்க. ராஜா வந்து நீ என்ன கேட்குறியோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த யூத ஜனங்களுக்கு ஒரு இரக்கம் கிடைக்கிறதா இருக்குது. அப்போது அந்த இடத்துல எஸ்தர் வந்து ராஜாவை பார்த்து பயப்படலை, அவங்க தேவனை பார்த்து தேவனுக்கு பயந்தாங்க, ராஜாவுக்கு பயப்படல. அந்த இடத்துல அந்த யூத ஜனங்கள் வந்து காப்பாற்றப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம யாரை பார்த்து பயப்படணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் நம்ம பயப்படுவோம், தேவையுள்ளதுக்கு வந்து பயப்பட மாட்டோம். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கணும். ஆனால் சில நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுறோம், ஆனால் சில மனுஷர்களுக்கும் நம்ம தேவையில்லாத பயத்துக்கும் இடம் கொடுத்துட்றோம். அப்போது அந்த பகுத்தறிவை நம்ம தேவனிடத்தில் கேட்க வேண்டும். கர்த்தாவே, நான் எதை குறித்தும் நான் பயப்பட போவது இல்லை. எனக்கு மேலாக இருக்கிறவங்களுக்கு நான் எந்த ஒரு தவறும் செய்யாத போது நான் ஏன் பயப்படணும்? அப்போது இந்த இடத்துல நம்ம அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா என் கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார், பயத்தை மேற்கொள்ளுகிற கர்த்தராக இருக்கிறார். இப்போது பயம் வந்து எப்படிலாம் வருதுன்னு சொல்லி கேட்டால் ஒரு சில காரியங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். பல விதத்தில் நமக்கு பயம் வரும், ஆனால் ஒரு சில காரியத்தை மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது ஒரு எக்ஸாம் வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது எனக்குள்ளே எப்படி இருக்கும்? நல்லா எழுதுனா பயம் இல்லை, பொதுவாக இப்போ எனக்கெல்லாம் பயம் இருக்கும். போச்சுடா, எப்படி எழுதணும்னு தெரியலையே. அப்போது இது குறித்து இது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தும். இப்போது அதே போல் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தை குறித்து, இல்லை ஒரு பொருளாதார தேவையை குறித்து, எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த பயமும் நமக்குள்ளே இருக்கலாம். இல்லை ஹெல்த்து, அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கிற அதான் சொன்னேன், ஏதோ ஒரு செக்கப்புக்கு போயிட்டு வரோம், என்ன ரிசல்ட் வரப்போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பயம். ஸோ இந்த மாதிரிலாம் பல விதமான பயம் நமக்கு வரும், வராதுன்னு சொல்லலை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு கழுகு வந்து ஒரு கோழி கூட வந்து வளருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கழுகுக்கு தெரியாது நம்ம பறப்போம்னு சொல்லி தெரியாது. அந்த கோழி கூட வளர்ந்து அது கொஞ்சம் பெருசாகுது, கொஞ்ச நாள் ஆகுது. இப்போ பெருசான வாட்டி அந்த கழுகு என்ன பண்ணுதுன்னா மேலே வானத்தை வந்து எட்டி பார்க்கும்போது இதே போல் இந்த கழுகு அதே போலயே இன்னொரு கழுகு வந்து மேலே பறக்கிறத பார்க்குது. அப்போ தான் அதுக்கு யோசனை வருது, நம்மளாலையும் பறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. அப்போ அதோடைய அந்த சிறகை எடுத்து இப்படி ஆட்டி பார்க்குது, அது பறக்குது. அப்போ தான் அதுக்கு தெரியுது, நம்மளாலையும் பறக்க முடியும் போல் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பயத்தை நம்மளால் மேற்கொள்ள முடியுமான்னு சொல்லி நமக்கு ஒரு யோசனை வரலாம். மேற்கொள்ள முடியும். எதனால? தேவனுடைய வார்த்தையினால. தேவன் நம் மீது வைத்திருக்கிற அந்த அளவில்லாத அன்பு ஒரு நாளும் மாறாது. அப்போ நம்ம தேவனை விசுவாசித்து நடக்கும்போது நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது நம்ம ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளணும், பயங்கிறது பொய்ய சொல்லும், ஆனால் தேவன் நம்மளிடத்துல உண்மையை மாத்திரம்தான் பேசுவார். எது மூலியமா? தேவனுடைய வார்த்தையின் மூலியமா. அப்போது பயத்தை நாம் மேற்கொள்ள முடியும். விசுவாசத்தின் மூலியமாக நாம் பயத்தை மேற்கொள்ள முடியும். நம்ம ஒருபோதும் பயப்பட தேவையே இல்லை. பயம் வந்தாலும் நம்ம விசுவாசத்தோடு அதை நம்ம மேற்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை படித்து நம்ம இந்த காரியத்தை நான் முடிக்க போகிறேன். ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 27வது அதிகாரம் 7
சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். நமக்கு எதிராக எழும்புகிறவன் அவனே அவனுடைய பாளையத்துக்குள்ளாக குழம்பி போவான். அப்போ நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருவின் கிரியைகள் அழிந்து போகும். கர்த்தர் நம்மளுடைய வெளிச்சமாக இருக்கிறார். நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய ஜீவனுக்கு அவரே பாத்திரராக இருக்கிறார். அவரே நித்தியமும் நம்முடைய கண்மலையுமா இருக்கிறார், ஜீவனா இருக்கிறார். நம்ம எதை குறிச்சும் பயப்பட வேணாம். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அதனால நம்ம தைரியமா நம்மளுடைய வாழ்க்கையை அவரை நம்பி நம்ம வாழும்போது எதை குறிச்சுமே பயம் தேவையில்லை. அப்போ நம்ம இந்த நாளில் நம்ம அந்த பயத்தை மேற்கொள்ளும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் அன்புள்ள அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியவே நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதனால் நாங்கள் எதற்கும் நாங்கள் பயப்பட போவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. அந்த பயத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே நாங்கள் மேற்கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தெளிந்த புத்தி எங்களுக்கு தரும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு வெளியேறும்படியா செபிக்கிறோம். தெளிந்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது கர்த்தாவே, எல்லா விதமான பயத்தையும் நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசத்தினாலே அதை நாங்கள் இயேசுப்பா முறியடிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே இப்பொழுது அந்த பயத்தின் ஆவி எங்களை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. கர்த்தாவே, நீர் எங்களை நீதியுள்ள வலது கரத்தினால் தாங்குகிற தேவனாய் இருக்கிறீர், பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் யாரை குறித்தும் அஞ்ச போவது இல்லை கர்த்தாவே. நாங்கள் யாரை பார்த்தும் பயப்பட போவது இல்லை இயேசப்பா. கர்த்தாவே, நீங்க எங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. நீ திகையாதே, நானே உன் தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்குவேன் என்று சொன்னீரே அப்பா. கர்த்தாவே, அதெல்லாம் நாங்கள் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட போவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. அந்த பயத்தின் ஆவியை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய தீர்மானத்தின்படியே நடக்கிறது இயேசப்பா. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பயப்பட போவதில்லை ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தாவே, அந்த சூழ்நிலையிலும் என் தேவன் நடத்த போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி அந்த சூழ்நிலையை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஒருபோதும் அதை பார்த்து நாங்கள் சோர்ந்து போவது இல்லை, பயப்பட போவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. எங்களோடு இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறீர் கர்த்தாவே இயேசப்பா. எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்திலே எங்களுடைய உம்முடைய நீதியின் கரத்தினால் தாங்குகிற தேவனாய் இருக்கிறீரே. நீர் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம், எதற்கும் பயப்பட போவதில்லை இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே இயேசுப்பா, நீங்க அப்படியா எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா விதமான மன அழுத்தங்களை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. கவலைகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய காலடியில் அதை வைக்கிறோம் அப்பா. உம்முடைய பாதத்தில் நாங்கள் அதை வைக்கிறோம் இயேசுப்பா. எங்களுடைய நுகங்களை கர்த்தாவே உம்முடைய சிலுவையினால் நீங்க தீர்த்து முடித்து விட்டீரே இயேசுப்பா. கர்த்தாவே, அதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த பாரங்களை எல்லாம் மீது இறக்கி வைக்கிறோம் இயேசுப்பா. எதை குறித்தும் நாங்கள் பயப்பட போவது இல்லை கர்த்தாவே. சமாதானத்தின் ஆவியவே நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க இயேசப்பா. அதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட போவதில்லை, எதை குறித்தும் நாங்கள் பயப்பட போவது இல்லை. எல்லாவற்றையும் ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் உம்மிடத்துல தெரிவிக்க போகிறோம் அப்பா. கர்த்தாவே, அப்படிப்பட்டவர்களா எங்களை மாற்றும்படியா செபிக்கிறோம். உம்முடைய சமாதானத்தினாலே எங்களை நிரப்பும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த இருளின் பள்ளத்தாக்குகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. நாங்கள் இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்பட போவது இல்லை.
அஞ்ச போவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றுகிறதா இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அதனால் நாங்கள் பயப்பட போவது இல்லை இயேசுப்பா. கர்த்தாவே, எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் பயப்பட போவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களை பெயர் சொல்லி அழைத்ததான தெய்வமே, கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எந்த நெருக்கத்திலும் என் தேவன் நடத்த போதுமானவராய் இருக்கிறீர் இயேசுப்பா. கர்த்தாவே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் இடறி விழ மாட்டோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, நீர் எங்களை மீட்டு கொண்ட தேவனாய் இருக்கிறீரே, பெயர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறீரே. நாங்கள் உமக்கு உரியவர்கள் ஆண்டவரே, உமக்கு சொந்தமானவர்கள் இயேசுப்பா. ஆகையால் நாங்கள் இயேசுப்பா ஒரு நாள் மூழ்கி போவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் திட்டத்தின்படி நாங்கள் நடக்க போவது இல்லை. என் தேவனுடைய திட்டத்தின்படியாய், கர்த்தர் வழி நடத்துகிற திட்டத்தின்படியாய் நாங்கள் நடக்க போகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, நீங்க அப்படியா எங்களை நடத்த போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறீர். நீரே எங்களுக்கு ரட்சிப்பும் தேவனா இருக்கிறீங்க இயேசுப்பா. கர்த்தாவே, நீரே எங்களுக்கு அரணான கோட்டையா இருக்கிறீங்க இயேசுப்பா. அதெல்லாம் நாங்கள் எதை குறித்தும் நாங்கள் பயப்பட போவது இல்லை. கர்த்தாவே, அந்த பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் மேற்கொள்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. எல்லா பயத்தின் ஆவியும் இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்படுவதாக. கர்த்தாவே, வானம் திறக்கப்படட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவன் இப்பொழுது ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. சமாதானத்தை கொடுக்கும்படியாக எழும்புகிற அந்த பிசாசனுடைய வல்லமை இன்றையோடு இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக. உன்னை இயேசுவின் நாமத்தினாலே மிதித்து போடுகிறோம். கர்த்தாவே, சர்ப்பத்தையும் தேலையும் மிதிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு இயேசுவின் நாமத்தினாலே. உங்களை எதிர்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அழிந்து போவாயாக. கர்த்தர் ஒரு விடுதலை நீங்க கட்டளையிடும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பயத்தின் ஆவியிலிருந்து என் தேவன் கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி. இனி ஒருபோதும் நாங்கள் பயப்பட போவது இல்லை. நீர் எங்களோட கூடவே இருக்கிறீங்க இயேசுப்பா. நீதியின் வலது கரத்தை நாங்கள் இப்பொழுது நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம் அப்பா. உம்முடைய கருத்தினால எங்களை தாங்குகிற தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா.